இன்னைக்கு வந்து சாண்ட்ரா அவங்களோட சீக்ரெட் டாஸ்க்கை பயங்கரமா பண்றாங்கன்னு தான் சொன்னோம். எடுத்த உடனே நான் டாஸ்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேனேஜரை கூப்பிட்டு திவாகரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேனேஜர் ஒத்துக்கல. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா வீட்டுக்கு வராங்க. பிரியங்கா வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்கும்போது இவங்க கிச்சன் சாண்ட்ரா கிச்சன் க்ளோஸ்னு சொல்றாங்க. அப்புறம் ஏதோ பண்ணி கடைசியா கனியக்கா சமைச்சு பிரியங்காவுக்கு சர்வும் பண்ணிட்டாங்க. திவாகரை வேலையை விட்டு தூக்கலன்னா நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க வேலையில இருந்து ரிசைன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் காலையில இருந்து நார்மல் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்தாங்க. காலையில எல்லா கெஸ்டும் எடுத்து எழுந்து சாப்பிடும் போது இங்க பாருங்க இந்த ஹோட்டல்ல என்னென்ன வேலை நடக்குது தெரியுமா, உங்களுக்கு கொடுத்தோம்ல சட்னி, அதுவே முடி இருந்துச்சு, அந்த முடியை தூக்கி போட்டு தான் உங்களுக்கு சட்னியே சர்வ் பண்ணோம். நீங்க யூஸ் பண்றீங்கல்ல அந்த பெட்ஷீட்டு டவல் எல்லாமே என்னோடதுன்னு பேச ஆரம்பிச்சு அவங்க சாப்பிடும் போது ஹெச்னு பக்கத்திலே போய் தும்புறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பண்ணி கெஸ்டையும் பயங்கரமா இரிட்டேட் பண்ணாங்க. சாண்ட்ரா இப்ப நீங்க யூனிஃபார்ம் போடலனா நீங்க இந்த ஹோட்டலுக்குள்ளரே இருக்க கூடாது, முதல்ல வெளில போங்கன்னு சொல்றதுக்கு சாண்ட்ரா வந்து முதல்ல சம்பளம் கொடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருவோட ஸ்டைல்ல ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்த அந்த சமயத்துல திவ்யா வந்து ஒரு சண்டை ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, நான் வந்து மேனேஜரா இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க கெஸ்ட் எல்லாம் வெளியில போறேன்னு சொல்றாங்க. அப்ப நான் வந்து சொல்லும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் வெளில போனா போய்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அது யாரு இப்பவும் அவங்க வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க. துஷார் நான் தான் சொன்னேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நடுவில் ஃபியூ செகண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த ப்ரோமோல பார்த்த ஒரு சண்டை நடந்திருக்கும். அதாவது திவ்யா லிவிங் ரூம்ல உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து யாரையும் விட்டுட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து அப்ப வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நீங்க பண்றதுதான் அநியாயம்னு சொல்லும்போது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு பிரச்சனை, நீ வருவனா எனக்கான பிரச்சனைக்கும் நீ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. நடுவுல துஷார் வழக்கம் போல வந்து துஷாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு கத்துறீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சது. என்னன்னா, திவ்யா வந்து அடுத்த ஒரு விஜய் பாருவா மாறிக்கிட்டு இருக்காங்க. துஷார் வந்து திவ்யாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, திவ்யாவுக்கும் துஷாரை பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச கருத்து. கெஸ்ட் எல்லாமும் லிவிங் ரூமுக்கு வந்துருவாங்க. அப்பயும் சாண்ட்ரா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து விக்ரம் கிட்ட என்ன விக்ரம் ஏன் அந்த ஒரு நபர் வரல, நீங்க தான் பாக்கணும்னு சொல்லும் போது சாண்ட்ரா கிட்ட உனக்கு என்னதான் வேணும் போது எனக்கு வைஸ் கேப்டனை மாத்தணும் அப்படின்ட்டாங்க. வைஸ் கேப்டன் யாரு, நம்ம விஜய் பாரு கிட்ட போய் கேட்டா அப்படியெல்லாம் வந்து என்னால மாற முடியாது அப்படின்னு அவங்க அங்க ஒரு சண்டை போட்டாங்க. அடுத்து விக்ரம் வந்து பதவியை ராஜினாமா பண்ணி ரொம்ப பிரேக் டவுனா ஃபீல் ஆயிட்டு இருந்தாரு. அடுத்து வந்து பிக் பாஸே வந்து கெஸ்ட் கிட்ட இங்க பாருங்க நடந்த விஷயத்துக்கு என்னால என்ன பண்ண முடியும்னா ஒரு 19 சாரி தான் கேட்க முடியும்னு சொல்லும் போது கெஸ்டே பயங்கர எமோஷனலா ஃபீல் ஆயிட்டாங்க.